இன்னைக்கு தயிர் சாதம் ரொம்ப க்ரீமியா நல்லா பட்டர் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சேர்த்தா அந்த ஸ்மெல் இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மாரி ரிச்சா இருக்க மாரி இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நல்லா சாப்பாடு சூடா இருக்கிறதுல பால் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா காய வச்சுருக்கேன். அப்போ தான் கடைசி வரைக்கும் நல்ல லிக்யூடா இருக்கும். இல்லைன்னா டக்குனு கெட்டியாயிடும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும். அந்த சூடா இருக்கிறதுலயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா, நல்லா எல்லா சாதத்துலேயும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக. அப்புறம் வந்து வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதில் கொட்டிட்டு நல்லா பீட் பண்ண தயிர் நிறைய சேர்த்து நல்லா உப்பு செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக சூப்பராக ரெடி ஆயிரும். இது சாப்பிட்டிங்கன்னா அடுத்த டைம் இதே மாதிரி தான் வந்து பண்ணுவீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு வறுவலும் அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் இது நான் ஆல்ரெடி வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த சூடாக வந்து எண்ணெய் காய்ச்சி அப்படியே ஊற்றினோம்னா அதுலேயே வந்து மாங்காய் வெந்துடும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.